அன்று ஜெர்சி வாங்க பணமில்லை என்று ஸ்டார் ரைடர். பைசன் படத்தில் இவரை கவனிச்சிங்களா? இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு பைசன் படம் பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாரி செல்வராஜ் இயக்கத்தில் த்ருவ் விக்ரம் நடிப்பில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு திரையரங்குகளில் வெளியாகியுள்ளது பைசன் திரைப்படம். அர்ஜுனா விருது பெற்ற கபடி வீரர் மனதி கணேசனின் வாழ்க்கை வரலாற்றை அடிப்படையாக கொண்டு இந்த படம் உருவாகியுள்ளது. படம் ரசிகர்களிடையே வரவேற்பை பெற்று வருகிறது. இந்த படத்தில் இந்திய கபடி அணியின் முன்னாள் கேப்டனாக இருந்த ராஜரத்தினத்தின் பிரதிபலிப்பாக நடித்துள்ளவர் நிஜ கபடி வீரர் பிரபஞ்சன். இவர் படத்தில் ரத்னம் என்ற கதாபாத்திரத்தில் இந்திய அணி கேப்டனாக த்ருவ் விக்ரமுக்கு ஆதரவாக இருப்பார். படத்தில் அவர் கபடி விளையாடும் விதத்தை பார்க்கும் போதே அவர் நிஜ கபடி வீரர் என்பதை உணர முடியும். பலருக்கும் அவர் குறித்து தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. பைசன் படத்தில் கேப்டனாக நடித்த பிரபஞ்சன் ப்ரோ கபடி லீக்கின் 8வது சீசனில் தமிழ் தலைவாஸ் கபடி அணிக்காக விளையாடினார். சேலம் மாவட்டம் சங்ககிரியை சேர்ந்தவர் பிரபஞ்சன். கபடி வீரரான இவரது தந்தைக்கும் பைசன் படத்தின் உண்மையான கபடி வீரரான மனதி கணேசனுக்கும் பழக்கம் இருந்துள்ளது. தந்தையின் கபடி ஆர்வம் பிரபஞ்சனையும் துரத்த 2012இல் கபடி உலகத்தில் அடியெடுத்து வைத்துள்ளார் பிரபஞ்சன். பொருளாதார ரீதியாக சிரமங்களை எதிர்கொண்டவர். ஆரம்பத்தில் ஜெர்சி வாங்க கூட பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டுள்ளார். பல தடைகளை மீறி யூ மும்பா கபடி அணியில் 3வது சீசனில் தேர்வாகி முதல் ஆட்டத்திலேயே தனது திறமையை வெளிப்படுத்தினார். அடுத்தடுத்து தெலுங்கு டைட்டான்ஸ் அணியில் சேர்ந்து 4வது சீசனில் களமிறங்கிய பிரபஞ்சனுக்கு அந்த அணியில் போதிய வாய்ப்பு கிடைக்கவில்லை. தொடர்ந்து தமிழ் தலைவாஸ் அணிக்காக விளையாடினார். இந்த அணியில் இருக்கும்போதுதான் பிரபஞ்சனுக்கு ஸ்டார் ரைடர் என்ற பட்டம் கிடைத்தது. அடுத்து குஜராத், பெங்கால் அணிகளுக்காக விளையாடினார். ப்ரோ கபடி லீக் போட்டியில் தமிழ் தலைவாஸ் அணிக்காக விளையாடியுள்ளார். தற்போது பெங்களூருவில் வேலை பார்த்து வரும் பிரபஞ்சனுக்கு மாரி செல்வராஜ் மூலம் சினிமாவுக்கான வாய்ப்பு தேடி வந்துள்ளது. கபடி வீரரான பிரபஞ்சன் படத்துக்காக நடிப்பை கற்றுக்கொண்டு திரையில் அதை அழுத்தமாக வெளிக்கொண்டு வந்துள்ளார். இந்திய அணி கேப்டனுக்கான நியாயத்தை தன் நடிப்பின் மூலம் பைசன் படத்தில் வெளிக்கொண்டு வந்திருப்பார் பிரபஞ்சன். தற்போது அவருக்கு பலரும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். கபடி ஆட்டத்தில் மட்டுமல்ல, நடிப்பிலும் கில்லிதான் என நிமிர்த்த உடல் அமைப்புடன் அழுத்தம் தரும் நடிப்பை கொடுத்து அதிரடிக்காரர் எனவும் பெயர் வாங்கியிருக்கிறார் பிரபஞ்சன். மேலும் பிரபஞ்சன் பேசியதாவது, கபடி தொடர்ந்து விளையாடணுங்கிறது தான் என்னுடைய எண்ணமாக அப்போது இருந்தது. பல சிரமங்களை தாண்டி பல போட்டிகளிலும் அப்போ ஆடினேன். தொடக்கத்தில் பொருளாதார ரீதியான சவால்கள் எனக்கு இருந்தது. அடிப்பட்ட கையோட பஸ்ல கடைசி சீட்ல படுத்துக்கிட்டு வந்த நாட்கள் எல்லாம் இருக்கு என்று பிரபஞ்சன் அவர்கள் பேசியிருந்தார். உங்களுக்கு பைசன் படத்துல எந்த சீன் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பைசன் படம் பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.